பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் பேருந்து நிலையம் முன்பு உள்ள MGR ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கோபால், நகர செயலாளர் ராஜா, ஒருங்கிணைந்த இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் சரவணன், கவுன்சிலர் விமலன், முன்னாள் நகர செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஸ்ரீ கருணா சாய்பாபா கோவிலில் மகா கும்பாபிஷேகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மகாதேவி மங்கலம் கூட்டுசாலை காரியமங்கலம் மகாகாரிய சர்வேசக்தி அருட்சோலையில் உள்ள ஸ்ரீ கருணா சாய்பாபா மற்றும் அனைத்து சாமிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அதிகாலை சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று தொடர்ந்து கோபூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மேலதாளம் முழுக்க கலச புறப்பாடு நடைபெற்றது. கலசம் கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசத்திற்கும் சாய்பாபாவிற்கும் 16 மூர்த்திகளுக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாய்பாபா சிலையை அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு காலை முதல் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கருணா சாய்பாபா ஆலய ஸ்தாபகர் ரகுநாதன் குடும்பத்தார்கள் மாலதி ரகுநாதன், கணேஷ், லாவண்யா செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். வணக்கம், என் பேர் லாவண்யா, என் ஹஸ்பண்ட் பேர் கணேஷ். எங்கள் அப்பா இந்த கோயிலை கட்டினாரு, 2013 கட்டினாரு. அவர் பாபா டிவோட்டி, அவர் சென்னையை சேர்ந்தவர். பட் இந்த வழியாக போகும்போது அவருக்கு தோணி இருக்கு, இந்த பாபா கோயில் கட்டணும், அது மனசால தோணி இருக்கு. அதனால இந்த கோயிலை ஆரம்பிச்சாரு. 12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. மக்களோட ஆதரவு இன்னமும் எங்களுக்கு கிடைக்குது. மேலும் மேலும் நல்லா கோயில் வளரணும்னு ஆசைப்படுறேன். மக்களோட ஆதரவு எப்பவும் இருக்கணும். சாய்பாபா ஒரு மிராக்கலை டெய்லி காட்டுறாரு. மக்கள் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோயிலுக்கு வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 12 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே வந்து பாபா கிட்ட வந்து நம்ம முறையிட்டோம்னா கண்டிப்பாக நடக்குது. அதே மாதிரி ஸ்ரீரடி போனோன்னு ஒரு கனவு இருந்தது. 9 வாரம் வந்து சாய்பாபாவுக்காக விரதம் இருந்தேன். அதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. எங்கள் பொண்ணை நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அதுவும் நல்லா கொடுத்தாரு. அதே மாதிரி இவரை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து பாபா வந்து அருள் புரிகிறாரு. ஓம் சாய்ராம். பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி திங்கட்கிழமை இன்று மதியம் 12 மணிக்கு நடந்தது. ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து 18ஆம் போர் எனப்படும் துரியோதனன் படுகள நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கம். இந்நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் தீமை அழிந்து நல்லது நடக்கவும், விவசாயம் செழிக்கவும், நோய் நொடிகள் இல்லாமல் பொதுமக்கள் ஆரோக்கியமாக வாழ திரௌபதி அம்மன் துணை நிற்பதாக ஐதீகம். மேலும் ஸ்ரீ புதூர் மாரியம்மன் அருள் வேண்டி மாரியம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து வழிபாடு செய்து இந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி மகாபாரத சொற்பொழிவும் தொடங்கப்பட்டது. இரவு நேரங்களில் மகாபாரத சொற்பொழிவும், பகலில் சொற்பொழிவில் கூறப்படும் கதைகளுக்கான நாடகமும் நாடக கலைஞர்களால் நடத்தப்பட்டன. பாரத போரின் இறுதி நாளான 18ஆம் நாள் மகாபாரதத்தில் பீமனால் துரியோதனன் வீழ்த்தப்படும் நிகழ்ச்சியான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் திரளாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்து வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழு மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் ராஜா, துணைத் தலைவர் முத்துராஜ், செயலாளர் ரவி கிட்ராயர், பொருளாளர் முனியப்பன், பினான்சியர் பச்சையப்பன், முன்னாள் ஊர்கவுண்டர் சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் பெட்ரோல் பேங்க் எதிரில் சத்தியமங்கலத்தை சேர்ந்த அமலதாஸ் மனைவி ராகினி வயது 50 என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் இன்று காலை சுமார் 9:30 மணியளவில் வேலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் பேங்க் எதிரில்
திருவண்ணாமலையில் இருந்து செஞ்சி நோக்கி வந்த கார் மோதி ராகினி என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது சம்பந்தமாக தகவல் அறிந்து வந்த சத்தியமங்கலம் காவல்துறை நேரடியாக சென்று விசாரணை நடத்தி இறந்தவரின் பிரேதத்தை மீட்டு சமூக சேவகர் சிவராஜ் ஆம்புலன்ஸ் மூலம் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. வைகையில் கள்ளழகர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் ஒரு பகுதியான வைகரை ஆற்றில் வீர அழகர் கள்ளழகர் வேடமிட்டு இறங்கும் நிகழ்ச்சி இன்று காலை சரியாக 6:40 மணி அளவில் நடைபெற்றது. முன்னதாக சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் இரவே அழகரை தரிசிக்க ஆற்றில் குவிந்த வண்ணத்தில் காத்திருந்தனர். இரவு 10 மணி அளவில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்று பின்பு கரகாட்டம், நாடகம் மற்றும் ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று விடிய விடிய அழகரை வரவேற்க பொதுமக்கள் காத்திருந்தனர். சரியாக 6:40 மணி அளவில் மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவள்ளி சோமநாதர் ஆலயம் முன்பு வருகை தந்து பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகராக பக்தர்களுக்கு காட்சியளித்து வைகையில் இறங்கினார். பின்னர் அழகரை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் நீர்மோர் பந்தல், அன்னதானம், இனிப்புகள், குளிர்பானங்கள், தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை பக்தர்களுக்கு வழங்கி தங்களுடைய நேர்ச்சிக்கடன்களை செலுத்தினார்கள். இத்திருவிழாவால் மானாமதுரையே மக்கள் வெள்ளத்தில் ஒவ்வொரு கடைவீதிகளிலும் காட்சியளித்தன. நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அம்மா மருத்துவமனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட இணைச் செயலாளர் முத்துலட்சுமி தலைமையில் சமபந்தி விருது வழங்கப்பட்டது. மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தவமணி தலைமையில் பெரியகுளம் பாம்பாற்றில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் திருவாசகம் முற்றோதலும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் BA தலைமையிலும் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் அன்னபிரகாஷ், பெரியகுளம் நகர செயலாளர் பழனியப்பன், வடுகப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, பெரியகுளம் டாக்டர் அனுபந்தன் மருத்துவர் அணி இணைச் செயலாளர் முத்துலட்சுமி, மாவட்ட இணைச் செயலாளர் தேனி, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தவமணி, தென்கரை பேரூர் செயலாளர் ஆண்டவர் கருப்பசாமி, இளம் பெண்கள் பாசறை மற்றும் மாவட்ட செயலாளர் போர்வால் அப்பாஸ் மைதீன், மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ASR பாலச்சந்தர் மற்றும் அமைப்பு பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், உறுப்பினர்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கார்த்திக் ராஜா.